ஒரு வீடு கட்டுவதற்கான பரிகாரங்கள், இல்லை கட்டின வீட்டை விற்க முடியலங்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் தான், டவுனில் இருக்கவங்க நிறைய பேர் பாருங்களேன், வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் ஒரு சொந்த ஊரில் ஒரு வீட்டை கட்டிடலாம், இல்லை ஒரு இடத்த வாங்கியாச்சும் ஒரு வீட்டை கட்டிடலாங்கும் போது நினைக்கும் போது அவங்களுக்கு கட்ட முடியாது. இல்லை பணம் கிணம்னா ரெடி பண்ணிடுவாங்க, இடம் கிடைக்காது. இடம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாது. வீடு கட்ட நினைக்கலாம்னு நினைக்கும் போது வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியாமல் போயிடும், அந்த பணம் மருத்துவ செலவுக்கு போயிடும். இப்போ இந்த மாற்றி மாற்றி அந்த ஒரு வீடுன்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு பல பிரச்சனைகள், பல இடையூறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம்? ஒன்றுக்கு 4ஆம் பாகம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உனக்கு 4ஆம் பாகம் வலுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரன், குரு பகவான், இப்படி சூரியன், இந்த மாதிரி செவ்வாய், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வீடுகள், அடுக்குமாடிகள் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த 4ஆம் பாகத்தில் உனக்கு எந்த கிரகமே இல்லைங்க, ஆனால் நீசப்பெற்ற கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு தடைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 4ஆம் பாகத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருக்குது, நட்பு கிரகங்கள் இருக்கா, இல்லை நீச கிரகங்கள் இருக்கா, இல்லை உச்சம் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கா, அதுக்கு தகுந்தமான ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச மாதிரி வீடு அமையும். அதே மாதிரி 4ஆம் பாகத்தில் சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய இடத்துல தான் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பழைய மண்ணில் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான், இல்லை வேறு ஒருத்தவங்க கட்டி பயன்படுத்தின வீட்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.